அஸ்ஸலாமு அலைக்கும். ஆயிஷா லைஃப் ஸ்டைல். எக்ஸாம்லாம் முடிஞ்சு ஸ்கூலை ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. நானுமே என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ்லாம் கட்டி புக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த எப்போதுமே இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் வந்து ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அந்த மாதிரி தான் புக்கு கொடுக்குறாங்க. இந்த வாட்டி என் பசங்களுக்கு 4 பசங்களுக்குமே ஃபீஸ் கட்டி புக்கெலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் வந்து இந்த புக்கை 3 மாதமேவே கரெக்டாக வச்சுக்க மாட்றானுவோ. சீக்கிரம் பிஞ்சிரும். அது கவர் போட்டு கொடுத்தாலுமே சீக்கிரம் பிஞ்சிரும். ஆனால் நான்லாம் சின்ன பிள்ளையில வருஷத்துக்கு ஒரு புக்கு தான். அதுவே பத்திரமா வச்சுக்கணும். அதுக்கப்புறமா பிள்ளைங்க ஸ்கூல் திறக்கறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக பர்ச்சேசிங் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பென்சில் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைலாம் நமக்கு ஒரே ஒரு மேலே மட்டும் திறக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கும். அதுலேயே பேனா, பென்சில், ரப்பர் எல்லாமே வச்சுக்கணும். ஆனால் இப்போ உள்ள பசங்களுக்கு கீழே ஒன்று திறக்கிற மாதிரி இருக்குது, மேலே ஒன்று திறக்கிற மாதிரி இருக்குது, நடுப்புற வந்து அழுத்தி வர திறக்கணுமா. நான் தப்பாக திறந்துட்டேன்னு என் பையன் வர எனக்கு சொல்லி கொடுத்தான். அது இப்படி இல்லைம்மா, இப்படி அழுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உள்ள பசங்களாம் இப்போ உள்ள இதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப மாறிக்கிட்டே வராங்க. நம்ம பழக்க வழக்கம்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து செட் ஆகலைன்னு தான் சொல்லணும். ஆனால் அதை வந்து நம்ம கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கணும். நான் வருஷத்துக்கு ஒன்று தான் அப்படி தான் வாங்கி கொடுப்பேன். அதுவே அது பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லி தான் வாங்கி கொடுப்பேன். இப்போ 4 பசங்களுக்குமே பாக்ஸு, அப்புறம் வந்து பென்சில் ஒரு பாக்ஸு. இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு பென்சில்லாம் வராது. அதெல்லாம் எப்படியோ ஒரு 2-3 மாதத்தில் காலி பண்ணிடுவாங்க. அப்புறம் ஷார்ப்னர், நான் இரேசருன்னு நினச்சிக்கிட்டு 2 பாக்ஸ் வாங்கிட்டேன். ஒரு ஷார்ப்னர், ஒரு இரேசர்னு நினச்சி கடைசியில் வீட்டில் வந்து பார்த்தா 2மே ஷார்ப்னர். அப்புறம் பென்சில். அப்புறம் இந்த ஷார்ப்னரை பற்றி சொல்லியே ஆகணும். இது வந்து ஹெல்மெட் ஷார்ப்னராக. இந்த அடியில் உள்ளதில் வந்து திருவுனது ஷார்ப் பண்ண அந்த வேஸ்டேஜ்னால் அந்த கீழே வந்து கொட்டுமா. இந்த மூடியை திறந்துட்டு சீவணுமா. எப்படிலாம் டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ பைக்கில் போகிறவங்களே ஹெல்மெட்டு போட்டுக்கிறதில்ல. என் 4 பிள்ளைங்களுக்கும் 4 ஹெல்மெட்டு. அதுக்கப்புறம் ஸ்கேலு. அதுக்கப்புறம் இது வந்து ஷூ பாலிஷ் பண்ணுற ஸ்பான்ச்சு. என்கிட்ட வந்து அந்த லிக்யூடு இருக்குது. ஸ்பான்ச்சு வீணாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். அப்புறம் ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகிறதுக்காக ரஃப் நோட்டு. போனதுமே எழுத சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ரஃப் நோட்டு. அப்புறம் சிசர், புக்குக்கெலாம் கவர் போடணும் இல்லையா, அதுக்கு சிசர். அப்புறம் 2 பையனுக்கு மட்டும்தான் வாட்டர் பாட்டில் வாங்கினேன். மற்ற 2 பையனுக்கும் வாட்டர் பாட்டில் இருக்குது. மற்ற 2 சின்ன பசங்களுக்கும் சின்ன நோட்டு. அவ்வளோதான். பெருசாக பர்ச்சேசிங்லாம் எதுவும் பண்ணலை. பேகு, லஞ்ச் பேக்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் வாங்கலை. அப்புறம் வந்து புக்குக்கெலாம் கவர் போட ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 4 பசங்கங்கும்போது 100 நோட்டுக்கிட்ட நான் போடுற மாதிரி இருக்குது. அவனுக்கு ஒரு 100 புக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 100 வந்துடும் போல். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உட்காந்து போடணும். நாங்களாம் சின்ன பிள்ளையில் என்னுடைய சின்னத்தா பொண்ணு, எங்கள் அத்தாவோட தம்பி பொண்ணு, அவங்க தான் எனக்கு போட்டு கொடுப்பாங்க. அவங்க போடும்போது அவங்க கையே பார்ப்பேன், எவ்வளோ அழகாக போடுறாங்க, எப்படி தான் இவங்க இப்படிலாம் கற்றுக்கிட்டாங்களோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நானே அதெல்லாம் பார்த்து நிறைய தப்பு செஞ்சு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கற்று போட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா போடுவேன். இந்த மாதிரி நோட்டுக்கெலாம் ஈஸியாக போட்டுடலாம் இல்லையா. அது மாதிரி என் பெரிய பையனுக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நாளைக்கு போடுறேம்மா அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த மாதிரி நோட்டுக்கெலாம் ஈஸியாக போட்டு முடிச்சுட்டு ஓரளவுக்கு 2 பையனுக்கு நோட்டு மட்டும் முடிச்சிருக்கேன். புக்கிலலாம் இன்னும் கை வைக்கல. நாளைக்கு தான் போடணும். இந்த வீடியோ வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு லாங் வீடியோ போடுறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.